everyone, welcome to Chains Atelier. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற ஸ்டிச்சோட பேர் arrow stitch. So இந்த arrow stitch வந்து நம்ம ப்ளவுஸ்ல எங்க யூஸ் பண்ண போறது இல்ல மோஸ்டா, பட் இது வந்து ஒரு நீடில் பிராக்டிஸ்க்காக நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை கத்துக்கலாம். எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே த்ரெட்டை மூவ் பண்ணி இழுக்கணும், அண்ட் அப்வர்ட்ஸ்ல எப்படி போடணும், டவுன்வர்ட்ஸ்ல எப்படி போடணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ்க்காக இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம கற்றுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் ஸ்டிச், அண்ட் அகெயின் மறுபடியும் மேலேருந்து கீழே பாருங்கள் தேர்ட் லைனுக்கு வந்து ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் ஸ்டிச், அண்ட் அதே மாதிரி தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு, தட் இஸ் சென்டர் லைனுக்கு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ தான் ஸ்டிச்சு வந்து கொஞ்சம் கவனிக்கணும். சென்டரில் போட்டோம் இல்லையா ஸ்டிச்சு, ஸோ அதை வந்து அந்த த்ரெட்டை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். ஓகே, ஒரு லாக் ஸ்டிச் அகெயின் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். ஓகே, செகண்ட் லைன் இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் ஸ்டிச், அண்ட் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் ஸ்டிச், அண்ட் அகெயின் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும், சென்டர் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸோ போட்டு முடிச்சுட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அந்த த்ரெட்டை வந்து சென்டரில் இருக்கிற த்ரெட்டை ரெண்டாக டிவைட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ 4 த்ரெட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும், அதுதான் இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் த்ரெட்டை வந்து நான் இங்கே லெஃப்ட் சைடில் எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, அண்ட் அகெயின் மறுபடியும் என்ன பண்ணுறேன், செகண்ட் செட் ஆஃப் த்ரெட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ரைட் சைடில் லைட்டாக மூவ் பண்ணி நீடில் வச்சு மூவ் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகே, லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அந்த ஸ்டிச் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் வந்து ஆரோ ஸ்டிச்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இன்னுமே நம்ம என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சென்டரில் இப்போ பாருங்கள், இந்த சென்டரில் வந்து ஒரு த்ரெட்டை இந்த பக்கம் இழுக்கிறோம் இல்லையா லெஃப்ட் சைடில், ஸோ அப்படி இழுக்கும்போது இந்த இடத்துல ஒரு சுகர் பீட் வச்சுக்கிறது, அண்டு பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பீட்ஸோ சர்தோஸோ ஏதாவது ஒன்று வச்சு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஆரி பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சஸ் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், டிசைன் வந்து இப்படி தான் போடணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நம்மளோட டிசைன்ஸோ நம்மளோட பேட்டர்ன்ஸோ எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் ஆகலாம். அண்ட் உங்களோட க்ரியேட்டிவிட்டி வச்சு இந்த ஆரோ ஸ்டிச்சே வந்து நீங்கள் ப்ளவுஸில் கூட யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. அண்ட் இப்போ பழகிற ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்பயுமே நம்ம ஸ்டிச்சு போடும்போது அண்ட் யூஸ்ஃபுல்லாகும். பழகிறதோட இப்போட நிப்பாட்டாமல் இது நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு இமேஜில் இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து நமக்கு மறக்காமல் இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்கமிங் கிளாஸில் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். டெய்லி நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் கற்றுக்கிட்டு ஒரு ஆரி ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் மாறுறதை நானும் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாலும் இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை மாதிரி யாரும் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And thank you for watching.